அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. காவல்துறை தப்பு பண்ணுச்சுன்றது முதலமைச்சருக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு, உண்மையாகவே வச்சுக்குவோம். ஆனால் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாட்டாரா? எடுக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணுவாரா, இந்த குற்றச்சாட்டை ஒரு சாடி எடுத்து இல்லை உப்பு மிளகு எண்ணெய் எல்லாம் போட்டு ஊறுகாய் போட்டு அப்படியே வச்சுருவாங்க. இந்த ஊறுகாய் ஜாடி இருக்கும். யாருன்னா வந்தாங்களா பார்த்தீங்களா, கரூரில் போலீஸ் இப்படி பண்ணிச்சு, கரூரில் அது பண்ணிச்சு, இதை பண்ணிச்சு, நடவடிக்கை எங்கன்னா இருக்காது. மக்களே, நான் உங்களையே கேட்குறேன், அன்னைக்கு அத்தனை க்ரௌடு இருந்துச்சு, அந்த க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? ரோட்லேயே காத்துக்கிட்டு இருந்த காவல்துறை நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னா, தாமதமாக வந்த நீங்களை காவல்துறையில் திருப்பி யாருன்னா கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தண்ணி வைக்கல, போக வர பாத்ரூம் கிடையாது, சாப்பாடு வசதி கிடையாது, எதுவுமே செய்யலை, ஒரு நிழல் கூட கிடையாது, எந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணாமல், அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் வேலைக்கு வந்த காவல்துறை தான் காரணம்னா, உங்களுக்கு வசீகரருக்கு நீங்கள் உச்சக்கட்ட நடிகர், நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, அதனால் நீங்கள் பேசுகிற குரல் அதிகமாக போய் சேருதுன்றதுனால இந்த குரலெல்லாம் அமக்கப்படுது. இதில் யார் தப்பு பண்ணாங்க, யார் சரி, யார் தப்பு, கோர்ட்டு பார்த்துக்கோ. பட் இந்த அரசியல் என்பது மகா மட்டமான கேவலமான அரசியல். இப்படிலாம் பண்ணால் நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டுலாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். அவர் ஒரு ஸ்டார் நடிகர் அப்படின்றத நேற்றும் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நடிப்பு இயல்பாக வருது. எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். நிற்காம ஓடு 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 ஓடு, எவ்வளோ கஷ்டம் அது. எங்க ஸ்டாலின் சார் அது மாதிரி பாட சொல்லுங்க பார்க்கலாம், இல்லை உதயநிதி ஸ்டாலின் சார் இது மாதிரி கையெல்லாம் போட்டு ஆட சொல்லுங்க. இந்த தீய சக்தி மாதிரி ரீல் தாய் மாமெல்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். எப்படி ரியல் தாய் மாமன்? அவர் நல்ல சப்ஜெக்ட் தான், தாய் மாமன்றது நல்ல சப்ஜெக்ட். அதில் ரியல் இருக்குன்றது எனக்கு நேற்று தான் தெரியும். 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேலே பேசினா மொத்தமாக முடிஞ்சிடும், பார்த்துக்கங்க. குளத்தூரில் கொத்து பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசலாம், நாளைக்கு ஒருவேளை பெரம்பூரில் நீங்கள் நின்று தோற்று போட்டிங்கன்னா அப்போ பெரம்பூரில் வந்து பேல்பூரி பானிபூரி போட்டாங்கன்னு அவங்க பேசினாங்கன்னா தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதலமைச்சர் விஜய் நேற்று கரூர் போனதை ஒட்டி இந்த கரூர் இன்சிடென்ட் திரும்ப ஒரு பேசுபொருள் ஆயிருக்கு. விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த கரூர் இன்சிடென்ட்ல 41 பேர் இறந்த பிறகு ஒரு 285 நாள் 9 மாதங்கள் கடந்து இதான் விஜய் முதல்ல போறாரு. ஆனாலும் எல்லாருக்குமே வாழ்க்கையில் உயரத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் சில வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். எனக்கு மறக்க முடியாத ஒரு வலி, வேதனை கரூர் சம்பவம். ஸோ ஆனால் அது ஏன் நடந்தது அப்படிங்கிறதுக்கு அவர் போலீஸ் மேலே பழி சொல்கிறாரு. என்ன ஏமாற்றிட்டாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வியோட முடிச்சிருக்காரு. சார், அதாவது இது ஒரு 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 பிரச்சனை, அந்த பிரச்சனையை தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு வாதம் அது அல்ல. இது ஒரு புரோட்டோடைப்பாக உருவாக்கியாச்சு. கரூர் அப்படின்ற ஒரு விஷயம், நான் அரசியலுக்கு வரக்கூடாது, என்னை தடுக்கிறாங்க, எனக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு உரிமை இல்லை, மக்களை போய் நான் பார்த்து உங்கள் விஜய் கட்சி தொடங்கக்கூடாது, உங்கள் விஜய் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடாது, அதை அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை தான் அது ஒரு பிரச்சாரமாக தாவேக்கா கட்டமைச்சது. அந்த பிரச்சாரத்துக்கு கரூர் தலைப்பு, கரூர் தான் தலை, அந்த விஷயத்துக்கு, அந்த உருவத்துக்கு கரூர் தான் கரு. அப்போது இது என்னென்னா, இப்போது இது இனி வர தேர்தல் எல்லாத்துலேயுமே விஜய் சார் இதை பயன்படுத்துவார். ஏன்னா இது ஒரு மாடலாக அதை எடுத்து அது ஒரு பிரச்சனை. இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மாடல் இருக்கும். இப்போ அதிமுகவை எடுத்திங்கன்னா திமுக எதிர்ப்பு, திமுக ஒரு தீய சக்தின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இதையே தான் தாவேக்காவும் சொல்லுது. ஆனால் தாவேக்காவுக்கு என்னென்னா, இந்த பிரச்சாரத்தில் கரூர் மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு அதில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட், அதை பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கோ கொள்றதுக்கோ அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போது நீங்கள் பிஜேபி எடுத்தீங்க அப்படின்னா, பிஜேபி என்ன சொல்லுவாங்க, சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவங்க குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, காங்கிரஸ் இவ்வளோ வருஷம் இதை பண்ணுச்சு, அப்புறம் காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஹிந்துக்களுக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்றது அவங்களோட பிரச்சார கட்டமைப்பு. அந்த மாதிரி தாவேக்காவோட பிரச்சார கட்டமைப்பு தான் இன்றைக்கி கரூர் சம்பவம்.
அதனால் இந்த கரூர் சம்பவம்ன்றது இனிமேல்ட்டு தமிழ்நாடு அரசியலில் தாவேக்கான்ற கட்சி இருக்கிறவரெல்லாம் அவங்க அதை பண்ணுவாங்க. அதனால தான் அவர் வந்து நேற்று என்ன சொல்கிறாருன்னா, நினைவு மண்டபம் நாங்கள் கட்டுவோம். அதாவது சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா, 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்றத பற்றி எனக்கு கவலை இல்லை. இதை வைத்து நான் அரசியல் செய்ய வேண்டும், இதை நான் அரசியலாக்க வேண்டும், இதுதான் என்னோடய பிரச்சாரத்துக்கு ஒரு முக்கிய ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால்தான் வேலையே கொடுக்குறாரு. இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு இன்னும் ஒரு 50 லட்ச ரூபா கொடுக்க முடியும்னா, ஒரு 40 பேருக்கு 50 லட்ச ரூபா கொடுத்தா கூட ஒரு 20 கோடின்னு நினைக்கிறேன், அதோட முடிஞ்சு போயிடும். 20 கோடின்றது விஜய் சாருக்கு ஒரு பெரிய பணமே கிடையாது. அதாவது அவர் பாஷையில் சொல்லணும்னா வருஷத்துக்கு 250 கோடி விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறார். வசதியெல்லாம் இருக்குது அவருக்கு. ஏதோ ஒரு நகையோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியோ வந்துட்டு செல் பண்ணாவே அந்த பணம் வரும்போது அதை கூட கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா உயிரையே கொடுத்து ஆட்சியை வந்து கிட்டத்தட்ட அவங்களும் உதவி இருக்கிறாங்க. அந்த சம்பவமே வந்து ஒரு பெரிய திருப்பு முனை தான் கரூர் சம்பவம் தாவேக்காவோட வரலாறுல. அதை பார்க்கும்பொழுது வந்து பண்ணலாம், ஆனால் அது அல்ல நோக்கம். அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. இப்போ அரசு வேலைன்னா என்ன பண்ணோம், இப்போ அரசு என்ன அப்படியே ரொம்ப சந்தோஷமான ஒரு வேலையா, சேஃப்டி அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. பட்டு அது டைமுக்கு போகணும். உங்களுக்கு வந்து வேறு எதனா சிக்கலில் மாட்டினா வந்து மெமோ கொடுப்பாங்க, கொள்வாங்க. தனியார்னா வேறு ஒரு சாய்ஸ் இருக்கும், இந்த வேலை பிடிக்கலன்னா கூட தூக்கி போட்டு போகலாம், இல்லை சொந்தமாக தொழில் கூட பண்ணலாம். நீங்கள் மாத சம்பளத்துக்கு வேலைக்காரனாக போய் நிற்க போகிறீங்க, கடைசியில் யூஆர் பப்ளிக் சர்வெண்ட்டு தான். ஆனால் ஏன் அதை செய்யணும் அப்படின்னா அதனால் ஒரு அரசியல் ஆகும், அதான் 4 பேர் பேசணும். இப்போ யாருன்னா கோர்ட்டுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்களா, இறந்தவங்களுக்கு என் சொந்தங்களுக்கு நான் வேலை கொடுக்கக்கூடாதா, என் குழந்தைங்களுக்கு எல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணும். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் வந்து கரூரை வந்து லேசாக விடுறதா இல்லை. கரூரை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் ஆதாயம் பண்ண முடியுமோ அவர் அந்தளவுக்கு அதை பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுவார். ஏன்னா இன்னொன்று, ஏன் இதை பண்ணுறாருன்னா அது அவருக்கு வெற்றி தந்திருக்கு. அதனால் அந்த வெற்றியை திருப்பி சுவைக்கணும் அப்படின்ற அந்த காரணத்தினால கரூர் அரசியலை வந்து விஜய் அவர் திரும்ப திரும்ப தொடுவார். நீங்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாருன்னா அவரால் சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம்களை வந்து குறி வச்சோ இல்லை ஜாடமாடியோ பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா பழகி போச்சு, உடம்புலேயே வந்து அது ஊறிச்சு. அதாவது எப்போ பார்த்தாலும் வந்து இஸ்லாமியர்கள் இப்படி, இஸ்லாமியர்கள் அப்படி அப்படின்ற மாதிரி இருந்து சொல்கிற அந்த குறுகிய மனப்பான்மை இருக்கு இல்லையா, அது அவர்கிட்ட இருக்குது. பொதுமக்களாக மொத்தமாக பார்க்காம பிரித்து பார்க்குறது, சாதி ரீதியாக மத ரீதியாக. அதே மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்தவரை கரூரை பொறுத்தவரை விஜய் சாருக்கு இது ஒரு டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை அவர் தொடர்வார். கரூர் நடந்தது வந்து அது ஏன் நடந்தது, அதுக்கு பின்னாடி இந்த காரணங்கள் என்ன அப்படிங்கிற சம்பந்தமான வழக்குகள் இருக்குது, சிபிஐ விசாரணையும் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு பதவியில் இருக்கிறவர், அது அவருக்கு கீழே தான் காவல்துறை இருக்குது, அதை காவல்துறையை குறித்து சொல்லி அவர் பேசுகிறாரு. இப்படி பேசுகிறது சரியாகும். அதாவது காவல்துறையை சொல்லி அப்படி பேசுவது காவல்துறைக்கு அது இழுக்கு. இப்போது நீங்களோ நானோ காவல்துறையை இப்படி நம்ம பேசுகிறோம், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாங்க, இவங்க தான் கொலைக்கோ இல்லை அந்த விபத்துக்கோ அந்த சதி கோட்பாடுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு இதையே வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லை நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா நம்மளை கைது செஞ்சுருப்போம். அதாவது காவல்துறையின் மாண்பை நீங்கள் கொச்சப்படுத்திட்டீங்க, காவல்துறையை நீங்கள் வந்து அவதூறாக பேசிட்டீங்கன்னா சட்டம் என்பது பாயம். ஆனால் இன்றைக்கி வந்து முதலமைச்சரே அவர் வகிக்கக்கூடிய ஒரு துறையை பற்றி அவர் வந்து அவதூறாக அவர் பேசுகிறாரு, அமைச்சர் ஆதவ் பேசுகிறாங்க, தொடர்ந்து தாவேக்களை எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ பேசுகிறாங்க, அது செயல்பாட்டில் செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. காவல்துறை தப்பு பண்ணிச்சின்றது முதலமைச்சருக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்குது, உண்மையாகவே வச்சுக்குவோம். ஆனால் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாட்டாரா எடுக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணுவாருன்னா இந்த குற்றச்சாட்டை ஒரு சாடி எடுத்து அதில் உப்பு மிளகு எண்ணெய் எல்லாம் போட்டு ஊறுகாய் போட்டு அப்படியே வச்சுருவாங்க. அந்த ஊறுகாய் ஜாடி இருக்கும். யாருன்னா வந்தாங்கன்னா பார்த்தீங்களா கரூரில் போலீஸ் இப்படி பண்ணிச்சு, கரூரில் அது பண்ணிச்சு, இதை பண்ணிச்சு, நடவடிக்கை எங்கன்னா இருக்காது. இப்போது ஒருவேளை உண்மையிலே விஜய் சார் சொல்கிறது 100% உண்மையாக இருக்குது, ஆதவ் சார் சொல்கிறது 100% உண்மையாக இருக்குன்னா அன்றைக்கி அங்கே வேலை செஞ்ச காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள், சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள், பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பேசு பொருளாக இருக்கும். இது எப்படின்னா நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருப்போம், திராவிட அரசியலில் சிங்கார சென்னை, எழில்மிகு சென்னை, கூவத்தை வந்து சுத்திகரிக்கிற திட்டம்னு கூவத்தை சுத்தம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா கூவம் அசுத்தமாக அவ்வளோ கேவலமாக இருந்தால் தான் அதை வச்சு டெண்டர் விட்டு காசு பண்ண முடியும், ஊழல் பண்ண முடியும். அதனால் கூவத்தை சுத்தம் பண்ணுறன்ற எண்ணமே கிடையாது, அடிப்படையில் கிடையாது. எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், வருஷம் கூவத்தை சுத்தம் பண்ணுறேன், அடையாரை சுத்தம் பண்ணுறேன், அதுக்கு இவ்வளோ திட்டம், நான் சிங்கப்பூர் போகிறேன், ஹாங்காங் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு அரசியல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு அரசியல் தான் இந்த கரூர் காவல்துறை அரசியல். கரூர் அப்படின்றது வந்து ஒரு அரசியல் பிரச்சாரம் ஒன்று. கரூர் காவல்துறை குறை சொல்வது எதற்குன்னா அதை காட்டி அரசியல் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் ஒரு முதலமைச்சர் வந்து காவல்துறையை பற்றி இவ்வாறு பேசுவது என்பது அது அழகு அல்ல. ஆனால் அதை அவர் திரும்ப செய்கிறாரு. இன்னொன்று அதில் அவர் பேசுவார், காவல்துறையை துச்சமாக மட்டமாக
அவங்களோட மாண்பை குறைக்கிற விதமாக குறைத்து மதிப்பிட்டு இவர்கள் பேசுவார்கள். ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால இன்னும் கூட பேசலாம், அவங்கள யாரும் கேட்க முடியாது எதுவும். ஆனால் அந்த காவல்துறை மேலே இவங்க குறைந்தபட்சம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. மீறி நம்ம எதனா கேட்டோன்னா சிபிஐயில் இருக்குது, கம்பேஷனேட் கிரவுண்டில் வேலை கொடுக்கக்கூடாது, அதுக்கு முகாந்திரமே இல்லை, கரூரில் இறந்தவங்களுக்கு முகாந்திரமே இல்லை, இதுக்கு முன் உதாரணமே கிடையாது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு அரசு ஆணையமே கிடையாது. ஆனால் அரசு நினச்சா அதை செய்யுது. அதே இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நோக்கம் என்பது அதை குறை சொல்லணும், அவ்வளோதான். அதில் வந்து ஆராயணும் என்ன ஏதுன்றது கிடையாது. இன்னொன்று, காவல்துறையை ரோட்லேயே காத்துக்கிட்டு இருந்த காவல்துறையை நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னா, தாமதமாக வந்த நீங்களை காவல்துறையில் திருப்பி யாருன்னா கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ காவல்துறை மீது இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா யாருன்னா ஒரு அதிகாரி, நேர்மையான அதிகாரி கோர்ட்டுக்கு போய், ஏங்க நான் வேலை செய்யலைன்னு இந்த இவர் வந்து பண்ணார், இவர் பெரிய மனுஷனாக இவர் நேரத்துக்கு வந்தாரா, நான் வந்து எனக்கு டியூட்டி போட்டாங்க, நான் அந்த நேரத்தில் அங்கே தான் இருந்தேன், இவர்களோட தொண்டர்கள் தான் இதுக்கு காரணம், அந்த வீடியோலாம் எடுத்து யாரெல்லாம் மரத்துலேருந்து ஏறினது, ஓட்டுலேருந்து குச்சது யார், பக்கத்தில் இருந்தவரை தள்ளி விட்டது யார், இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த வழக்கு வேறு திசையில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த தாவேக்காவும் அம்பலப்பட்டு நிற்போம். தண்ணி வைக்கல, வர பாத்ரூம் கிடையாது, சாப்பாடு வசதி கிடையாது, எதுவுமே செய்யலை, ஒரு நிழல் கூட கிடையாது, எந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணாமல், அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் வேலைக்கு வந்த காவல்துறை தான் காரணம்னா, உங்களுக்கு வசீகரருக்கு நீங்கள் உச்சக்கட்ட நடிகர், நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, அதனால் நீங்கள் பேசுகிற குரல் அதிகமாக போய் சேருதுன்றதுனால இந்த குரலெல்லாம் அமக்கப்படுது. ஆட்ட கட்சி மாட்ட கட்சி சர்ச்சை கட்சியில் காவல்துறையை கிடைக்கிறீங்க, அது வந்து ஏற்புடையதாக இல்லை. அது உண்மைக்கு புறம்பா. அதாவதுங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அங்கே இருந்த காவல்துறை அதிகாரிகள் கோவப்பட்டு இந்த ஆம்புலன்ஸுக்காரங்களை தூக்கி வண்டியில் ஏற்றுனதெல்லாம் நான் 2 கண்ணால் பார்த்தேன். ஒரு இன்ஸ்பெக்டராக இல்லை எஸ்ஐயா தெரியல, ஒரு லட்டி எடுத்து வெளுன்னு வெளுத்தார். ஏன்னா ஆம்புலன்ஸ் போகும்போது வந்து காப்பாற்றிட்டுன்னு போகிறாங்க, இவங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க, இவங்க வந்து ஏன்னா அப்போது ஆம்புலன்ஸ் அரசியல் போயிட்டு இருந்தது, எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தது. இப்போ தாவேக்கால ஒரு சில தொண்டர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வேல்சாமிபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் பேசும்போதும் அப்போ அந்த தொண்டர்கள் மத்தியில் ஆம்புலன்ஸ் பற்றின பேச்சு இருக்குது. மறுநாள் தாவேக்காவை பற்றி பேசும்போதும் தொண்டர்கள் மத்தியில் அந்த பேச்சு இருக்குது. ஆம்புலன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, உண்மையிலே அந்த ஆம்புலன்ஸ் காப்பாற்ற வந்ததா, இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஆம்புலன்ஸை கூட்டத்துக்குள்ளே விட்டு வெறுப்பேற்றுறதுக்கு பண்ணுறாங்களான்னு ஒரு பிரச்சனை. அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆம்புலன்ஸை மறிக்கிறாங்க, அடிக்கிறாங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை. ஆனால் உள்ள ஆள் இருக்கிறது கவனிக்கலை. அதில் வந்து அது கடுப்பாகி அங்கே இருக்கிற அந்த வீடியோ இன்னமும் இருக்கும். அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ண, அவன் இங்கே செத்துக்கிட்டு இருக்கிறான், இங்கே கஷ்டப்பட்டுருக்கிறேன், நீ என்னன்னா வந்து திமிர்தனம் பண்ணோன்னு நல்லா வாங்குவாங்கன்னு வாங்கியிருப்பார். அந்த வீடியோலாம் இன்னமும் இருக்குது. அதே மாதிரி ஒரு வண்டி வர ஒரு காவல்துறை அதிகாரி போதும்னு வண்டிக்கு முன்னாடி இப்படி பண்ணுவாங்க, கண்டுக்காமல் அப்படியே வண்டி போயிருக்கும். அதே மாதிரி அந்த வண்டி பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு 50-60 மீட்டருக்கு வந்து இருட்டாக தான் இருக்கும். உள்ளே வண்டிக்குள்ளே லைட் எரியுதா, விஜய் சார் இருக்காரா இல்லையானே தெரிஞ்சு ஒன்றும் இல்லை, அவர் மேலே ஏறி நின்று டாட்டா காட்டிகிட்டே வந்திருந்தாலே பாதி பிரச்சனை போயிடும். அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, இதனால் என்ன, அதனால் ஒரு அரசியல் இருக்குது, இந்த அரசியல் நம்ம பண்ணுவோன்ற மாதிரி பண்ணுறாங்க. இதில் யார் தப்பு பண்ணாங்க, யார் சரி யார் தப்பு கோர்ட்டு பார்த்துக்கோ. பட் இந்த அரசியல் என்பது மகா மட்டமான கேவலமான அரசியல். ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தமிழ்நாட்டில் நம்மலாம் சொல்கிறோம், நம்ம வந்து அறிவாளி, நம்ம வந்து தமிழ் சமுதாயம் வந்து முற்போக்கு, தமிழ் சமுதாயத்தில் இளைஞர்கள்லாம் வந்து வெளிநாட்டிலலாம் போய் வேலை செய்கிறாங்க, நம்ம எல்லாத்துலேயுமே வேலைவாய்ப்பு, படிப்பு, கல்வி, கலாச்சாரம், தகுதி, மரபு, மாண்பு, வீரம், இது எல்லாத்துலேயும் நம்ம பெரிய ஆள் பெருமை பேசுகிறோம். நம்ம இந்த மாதிரி கூட்டத்துக்கு போய் ஆடு மாடு மாதிரி முட்டிக்கிட்டு மனுஷங்களாக இல்லாமல் 6 அறிவை பயன்படுத்தாமல் 5 அறிவு ஜீவராசி மாதிரி ஒருத்தர் தள்ளி செத்து போகிறதெல்லாம் வந்து கேவலம். இதை வைத்து அரசியல் நகருது என்பது எனக்கு வந்து அது ஒரு உகந்தமான ஒரு அரசியல். இது என்ன தொடக்கம் இல்லை, இது இனிமேல் தொடர போகுது, இந்த அரசியல் தொடரும். இப்போது மகாமகத்தில் அம்மையார் ஜெயலலிதா போய் குளித்த போது இறந்தார்கள். அது எவ்வளோ ஒரு மோசமான கேவலமான ஒரு விஷயம். அது ஒரு முதலமைச்சரோ இல்லை ஒரு அரசியல் தலைவர் போகிற இடத்துல மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். இப்போ காட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மான் ஒன்று இருக்குது, அதுக்கு நல்ல கொம்பு பெருசாக இருக்குது, அந்த மான் மேயுதுன்னா அது பக்கத்தில் இருக்க குட்டி மான் பெண் மான்லாம் சந்தோஷமாக மேயும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் கூட்டத்துக்கு தலைவன் அந்த மான், அவன் இருக்கும்போது இங்கே சிறுத்தையோ புலியோ உள்ளே வந்துட்டா எங்களை பாதுகாக்கும், அரண் மாதிரி இருக்கும், ஒன்று குரல் கொடுக்கும், இல்லைனா முதல்ல எதிர்த்து அது நிற்கும் அந்த வர ஆபத்தை.
அதேமாதிரி யானையிலுமே சரி, எவ்வளோ யானைகள் இருந்தாலும் ஒரே ஒரு கொம்பை அதில் ஒரு டஸ்கர் ஒன்று இருந்ததுன்னா, இல்லை ஒரு பெரிய பெண் யானை ஒன்று இருக்குன்னா அந்த கூட்டத்துக்கு அது பாதுகாப்பு. பெண் யானைகளுக்கு வந்து அந்த பெரிய பெண் யானை வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். அது ஆற்றை கடக்கும்போது முதல்ல இதில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த குட்டிங்களெல்லாம் பாதுகாப்பு. அப்போது ஒரு 5 அறிவு விலங்குகள் கிட்ட நான் வந்து அந்த தலைமை பண்பை பார்க்குறேன். தன்னுடைய இனத்தை, தன்னுடைய குட்டிகளையோ இல்லை தன்னோட உறவுகளை பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மை. அப்படி இருக்கும்போது தமிழர்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி வந்து சொந்த மக்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கூட கொடுக்க முடியாமல் அல்பத்தனமாக உயிர் போகுது. அதில் மழலைகள் போகுதுன்னா முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிக்கங்க. ஃபஸ்ட்டு ஊரை அப்புறமா குறை சொல்லலாம். கண்ணாடி முன்னாடி நின்று அரசியல் ஆளுமைகள், அரசியல் தலைவர்கள், இதை அரசியலாக பண்ணுறவங்க கண்ணாடி முன்னாடி நின்று சுய பரிசோதனை பண்ணணும். என் பார்வையில் அந்த மானுக்கோ இல்லை அந்த யானைக்கோ இருக்கிற குறைந்தபட்ச தைரியம், வீரியம், அந்த பாதுகாப்பு கொடுக்கணுன்ற அந்த எண்ணோட்டம் இல்லாத மக்கள் நீங்கள். இன்னும் சுருக்கமாக சொன்னால், ஒரு விபத்து அப்படின்னும் போது அந்த விபத்துலேருந்து பிச்சுக்கின்னு ஓடுறது இல்லை. இந்த இடத்துல இருந்து அந்த களத்தை சந்தித்து நல்லதோ கெட்டதோ பார்க்குறது. இப்போ இராணுவத்தில் இறந்துடுறாங்க, அந்த பூத உடல் வரும்போது அந்த 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 உடம்புக்கு வந்து அந்த ஆலிவ் க்ரீன் ட்ரெஸ்ஸு போட்டு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்மி ஆஃபீஸரை. அவர் உயிர் விட்டா மாதிரியே தெரியாது, படுத்து அப்படி கம்பீரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குண்டு வாங்கி செத்துருப்பார், முகம் செதஞ்சிருக்கும். அதுக்கு சொல்கிற ரோமெல்லாம் சேவெல்லாம் பண்ணி அந்த தொப்பி கிப்பிலாம் மாட்டி, என்னென்னா இறந்தவன் வீரன் புறமுதுகை காட்டி ஓடலை. அதுதான் நமக்கு சொல்லி சொல்லி வளர்த்தது சின்ன வயசுலேருந்து. இப்போ ஒரு அந்த வீர் சக்கரா வாங்குறாரு, பரம்சி வீர் சக்கரா அப்படின்னா அந்த 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 பாடி வரும்போது அந்த யங் ஆஃபீஸர்ஸு, யங் சோல்ஜர்ஸ்லாம் போய் ரிசீவ் பண்ணும்போது they take it with a pride. என்னன்னா சார் டெக்கரேட்டட் பாடி சார் அவங்க நான் கேட்டிருக்கேன். எனக்கு கீழே இருந்த ஒரு 2-3 பேர் என்னோட தம்பிகள் வந்து இன்றைக்கி கர்னலாக இருக்காங்க, பிரிகேடியரெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களாம் அந்த கதையெல்லாம் சொல்லும்போது பெருமையாக இருக்கும். சார் நல்லா தெரியும் சார், அவன் சொல்லுவான் வாக்கியில் கூப்பிட்டு, சார் பொட்டென்ஷியல் ரிஸ்க் இருக்குது, 3 பேரை நோட்டட் பண்ணிட்டேன், டேக்கிங் கவர், பட் ப்ரொசீடிங் ஃபர்தர், நீங்கள் பின்னாடி இருக்க டீமை அலர்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மெசேஜ் சொல்லிவிட்டு போய் சாவான் சார். பிரசாந்த்னு ஒரு தம்பி அசாம் ரைஃபிள்ஸ்லாம் இருந்தாப்புல, இங்கே நம்ம ராயபுரத்தில் தான் தம்பி படிச்சுட்டு இதான. அதேமாதிரி ஜாக்சன் ஜோஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்பிஜி பிரைம் மினிஸ்டர், இவங்கெல்லாம் வந்து டெக்கன் கிரானிக்கலில் பத்திரிகையாளராக இருந்து ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்றைக்கி இராணுவத்தில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க. அவங்களாம் வராங்கன்னா அந்த கருப்பு வண்டியில் 2 பேர் 3 பேர் வருவாங்க. அவங்க அந்த சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்குது இல்லையா, ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கோ தன்னோட உயிரை வந்து மற்ற உயிரை பாதுகாக்கிறதுக்கோ தான் சொந்த உயிரை அடமானம் வச்சு செத்து போவாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து அந்த டிப்ரெஷன்னா அப்படி இருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்டாம்பீட்லலாம் இறக்கிறத பார்க்கும்போது அவங்களால அதை ஏற்றுக்கிற முடியல. இப்போ இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயிரோட வேல்யூ தெரியும். ஒரு உயிரை காப்பாற்றணும், இல்லை ஒரு உயிர் போகுதுன்னா அதனுடைய மதிப்பு தெரியும். நீங்களாம் வந்து உட்காந்து அரசியல் பண்ணுங்கிறீங்க உசுரை வச்சுக்கிட்டு, அப்புறம் இப்போ காவல்துறையை வேற குறை சொல்கிறீங்க. அப்போது இராணுவக்காரங்களாம் உங்களெல்லாம் பார்த்தா எவ்வளோ சின்னதாக பார்ப்பாங்க இந்த அரசியல் நீங்கள் பண்ணும்போது. அதனால் இதெல்லாம் இப்போ ஒரு சைடு இது மாதிரி ஆட்களை பார்க்குறோம், ஒரு சைடு அந்த மாதிரி வகையான ஆட்கள் கிட்ட பார்க்குறோம். இப்போ இதுக்கு போயிருந்தேன் நான், காஷ்மீர் போயிருந்தேன். பிஎஸ்எஃபோட டெரிட்டரி முடிஞ்ச உடனே அந்த இந்த ஹை ரேஞ்சு, இந்த 0 பாயிண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நினச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில். அப்போது ஒரு நண்பர்கிட்ட பழக்கம் வருது, அவர்கிட்ட கார்கில் போனோம் அப்படின்னு கேட்குறேன் நான். என்னப்பா கூகுள்லாம் பார்த்துட்டு வந்துட்டியா அப்படின்னாரு. இல்லை சார் நான் ரிப்போர்ட்ரு, தெரிஞ்சு தான் கேட்குறேன். தெரிஞ்சு கேட்குறியா? தெரிஞ்சு ரிப்போர்ட்ரு இந்த மாதிரி கேட்கலாமான்றாரு அவர். ஃபஸ்ட்டு ஃபிட்டாக இருக்கணும், நான் பாட்டுன்னு உன்னை அமிச்சிட்டு உனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி மூச்சு கீச்சி திணறல் ஆகி நீ அங்கேயே போய் சேர்ந்துட்டால பாதி வழியில் எதுனா ஒன்று ஆச்சுன்னா கஷ்டம் அப்படின்னும் அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார். அப்போ நம்ம ஆசை இருக்குது அங்கே போனோம் அப்படின்னு, இவ்வளோ தொலைவு வந்துட்டோம், கார்கில் பார்த்துருவோம் அது எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது, அதுக்கு ஒரு தகுதி இருக்குது, அதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. எப்படி பார்த்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு சிப்பாயினுடைய உயிர் என்பது இராணுவத்துக்கு அப்படி தெரியுது. ஆனால் இங்கே வந்து ஒரு கட்சி தொண்டனோட உயிர் போகுது. அதேமாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு தொண்டை இறந்துட்டாப்புல, இவர் போயிட்டு அங்கே போய் துக்கம் வச்சார். என்னம்மா பண்ணுறது, தம்பி தப்பான முடிவு எடுத்துட்டாப்புல, பண்ணியிருக்கக்கூடாது, என்ன பேசணும் என்ன ரியாக்ட் பண்ணணும்னு கூட அவருக்கு சரியாக வரல. என்னை கேட்டிருந்தா அன்றைக்கி வந்து இதுக்கு முழு காரணம் தாவேகா தலைவர் விஜய் சார் தான் இதுக்கு காரணம். அதிமுக தொண்டன் இந்த மாதிரி இறந்ததுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஆள். இது வந்து கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். நீ வந்து தூண்டி இருக்கிற என் தொண்டனை,
நீ பண்ண குதிரை வேற அரசியல்னால நீங்கள் வந்து எம்எல்ஏக்களை வாங்குறதுனால என் கட்சி உடையிறதுனாலயே என் தொண்டை இன்னைக்கு செத்து போயிட்டான். அப்போ ஒரு உயிர் போச்சு அப்படின்றது அன்றைக்கி அதிமுக வந்து பகிரங்கமாக குற்றச்சாட்டாக வச்சுருக்கணும். ஆனால் அவங்களுக்கு அரசியல் பண்ண தெரில, பாவம் நடிக்க தெரில. அதை வச்சு இப்போ இந்த பொன்னியின் செல்வனில் ஒரு பாட்டு வரும், ராஜா வீரராஜா அப்படின்னு விக்ரம் அவர்கள் இறந்துட்டு போகும்போது அந்த கருப்பு செட்டில் கரிகால் பெருவளத்தான் மாதிரி போகும்போது வீரவாள் சோழவாள் சாய்ந்ததுன்ற மாதிரி ஒரு பாட்டு, சோகமான பாட்டு. அதுமாரி ஒரு பாட்டை ஒன்று போட்டு அந்த அதிமுக தொண்டர்கள் அன்றைக்கி எல்லாம் போகும்போது எடப்பாடி பழனிசாமி நடந்து போய் அந்த மாதிரி எல்லாம் பாட்டு போட்டிருந்தா மேபி அதிமுக ஐடிவிங்க இன்னும் சிறப்பாக பண்ணி இன்றைக்கி அதுதான் காலமாக இருக்குது. இன்றைக்கி இன்ஸ்டா அதுதான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு ஒரு உயிரினுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சரி, நேற்று கரூரில் சிறந்த உயிருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாய்ப்பு தெரியுங்க. அதுக்கு முன்னாடி விஜய் அண்ணா கூட்டத்துக்கு வந்து செத்து போனாங்களே, அவங்களுக்கெல்லாம் அந்த உயிருக்கெல்லாம் மதிப்பு இல்லையா? அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க? அவங்களுக்கு என்ன இது? நீட் தேர்வில் இப்போவும் குழந்தைகள் தவறி போகிறாங்களா, இறந்து போகிறாங்களா? அதுக்கு என்ன பண்ண போகுது அரசு? அதாவது இதை வைத்து அரசியல் செய்யணும். எனக்கு இது தேவை, வாக்கு வங்கி அரசியல். அதனால் நான் அதை அப்படி தான் பண்ணுவேன். அதுதான் அது அவ்வளோ அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் இப்போ அரசியலாக இருந்தால் கூட ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கார், வழக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறப்ப இப்போ பேசலாமா அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் ஏற்கனவே இருக்குங்கிறாங்க, நம்ம இது பேசக்கூடாதுன்னு அமித்ஷாக்கே வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அதாவதுங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டோ இல்லை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அதை திசை திருப்புற மாதிரி பேசக்கூடாது அப்படின்றது வந்து நமக்கு வந்து பேச்சு சுதந்திரமும் இந்த ஊரில் இருக்குங்க. இப்போ நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டது வந்து தப்பா சரியா அப்படின்னா அது வந்து கண்டெம்ட்டில் வரும். இல்லை நீதிமன்றம் ஒரு இடைக்கால ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கு, உத்தரவு பிறப்பித்ததுக்கப்புறம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்குன்னா அதுக்கப்புறம் பேசினா அது கண்டெம்ட்டில் வரும். இது வந்து நரேட்டிவ் ஆல்ரெடி செட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நரேட்டிவ்னா, திமுக வந்து தாவேகா குற்றத்தை சொல்லுது, தாவேகா வந்து திமுக மீது குற்றத்தை சொல்லுது. இப்போ எனக்கு பத்திரிகையாளர்களாக எனக்கு வந்து தப்பாக தெரியறது வந்து தாவேகா. ஏன் அப்படின்னா, ஒழுக்கம் என்பது சுயமாக வர்றது. ஒழுக்கம் கட்டு போய் வண்டியை ஓட்டுறது, தாவுறது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்கிறது, இந்த ஒழுங்கின செயல்களும் ஒரு காரணம். அப்போ இதை பற்றி பேசுவதில்லை. தாமதமாக வந்தது ஒரு காரணம். இப்போ இவ்வளவு கூட்டம் சேர்றவருக்கு இவரோட நீங்கள் ஆல்ரெடி திருச்சியில் பார்த்துட்டீங்க, நாகப்பட்டினத்தில் பார்த்துட்டீங்க எவ்வளோ கூட்டம் வருதுன்னு. அப்போ அது மாதிரி இருக்கும்பொழுது சென்னையிலேருந்து கிளம்பி திருச்சி வந்து, திருச்சியிலேருந்து நாமக்கல் போய், நாமக்கல்லேருந்து கரூர் வர்றதுலாம் விஜய் சாரோட ஸ்பீடுக்கு இது சரியா? ஏன்னா வண்டி ஸ்லோவாக தான் போகுது, எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி அமைப்பே தப்பு. இன்னொன்று, நீங்கள் குடிக்கவே தண்ணி வைக்காத ஒரு குரூப்பு தானே. இப்போ தானே நீங்கள் மிக்சர் பாக்கெட்டெல்லாம் வைக்கிறீங்க. இன்றைக்கி தானே வந்து நீங்கள் வந்து மக்களை உட்கார வச்சு ஒரு கூட்டத்தை போடுறீங்க. நீங்கள் என்றைக்கு வந்த மக்களை உட்கார வச்சுருக்கிறீங்க? உங்கள் கட்சி அலுவலகத்திலேயே கதவை திறந்தவுடனே இந்த எப்படி கோயந்தா திருப்பதியில் இந்த கூண்டை திறந்து விட்டோன்னு ஓடுறாங்களோ அதே மாதிரி தானே இருக்கீங்க. ஒரு விஷயம், நானும் ஓடி இருக்கேன், அதனால சொல்கிறேன். ஏன்னா நான் ஓடலைன்னா பின்னாடி இருக்கவங்க தள்ளி விட்டுருவாங்க. எனக்கு நல்லா தெரியும், ஏழுமலையான் வந்து எனக்கு தரிசனம் தருவார். எனக்கு வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லது செய்கிறவர் எனக்கு ஒண்டி பண்ணாமல் அதெல்லாம் இருக்குது. எனக்கு திருப்பதி வந்து ஓகே, இயற்கை சூழலில் இருக்கிறாரு, பெருமாளை பார்க்குறோம், எல்லாம் ரைட்டு. கதவு திறந்தோன்னா அந்த மனநிலை கோயந்தான்னு கத்தின்னு ஓடுறது. திபி இல்லை சாமியில் காலி ஆகிடுமா லேட்டாக போனால்? இல்லை சாமியை வந்து நீ லேட்டாக வந்துட்டப்பா, இன்றைக்கி உனக்கு நான் வந்து அருள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாமி அதெல்லாம் சொல்ல போதா? ஏழுமலை தாண்டி இருக்கிற ஏழுமலையாக இன்றைக்கி இருக்க போகிறாரு. என்ன ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன தரிசனம் தள்ளி போகும். இப்போ இந்த பொது அறிவு என்பது இல்லை, அதனால ஜனங்க தள்ளி விட்டுன்னு ஓடுது. அதே மாதிரி தான் இங்கேயும். விஜய் சார் லேட்டாக போனால் காலி ஆகிட்டாருன்னா பார்த்துடணும். ஏன்னா அவர் வந்து ஒரு பொக்கிஷம், பிரசாதம் மாதிரி. லேட்டாக போனால் எடுத்துக்க முடியாது, அப்புறம் அங்கே தான் இருக்க போகிறாரு. பார்க்கலாம். ஆனால் முண்டி அடிச்சுட்டு ஓடுறது, அது செல்ஃபோன் மோகம், கவர்ச்சி மோகம், இது வந்து மக்களை வந்து மாற்றிருக்கு. இது ஒரு காரணம். இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் பார்க்கணும் நீதிமன்றம். அப்படி இருக்கும்பொழுது நீதிமன்றம் வந்து இன்னும் அந்த பார்வை இன்னும் வரல. என்ன கேட்டால் இதெல்லாம் கடந்து போகலாம். இது வந்துங்க ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னொன்று, இது வந்து பிரச்சாரம். இப்போ நீதிமன்றம் வந்து இது நீதிமன்றத்தை திசை திருப்புறதா பார்க்குதா இல்லையான்றது. இன்னொன்று, எல்லாம் சிபிஐ வழக்கு. அவங்க வந்து இந்திக்காரங்கெல்லாம் இது என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது நமக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு தாவேக்காக்கு இது பயன்படும். அதனால் அவங்க அதை பயன்படுத்தும். அதில் போயிட்டு நம்ம வந்து நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுன்றது, அதுதான் உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பு என்பது சரிதான். ஒரு முதலமைச்சர் எங்கே போகணும் வரணும் அப்படின்றத நாங்கள் உட்காந்து முடிவு பண்ண முடியாது. என்ன பேசணுன்றது அதை நல்லா நேற்று யூஸ் பண்ணிட்டார் உச்சநீதிமன்றம். படி நங்குன்னு அதெல்லாம் இந்த மாடுலேஷனு அந்த ப்ரெசன்டேஷன்லாம் அதெல்லாம் நேச்சுரலாக அவர் ஒரு ஸ்டார் நடிகர் அப்படின்றத நேற்றும் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு நடிப்பு இயல்பாக வருது. அது நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பேச்சு வேணால் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இந்த இப்போ அறிஞர் அண்ணா மாதிரி சொல்லாடல் எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட்
ஒரு தரவுகள் கொஞ்சம் வச்சுக்கிட்டு பேசியிருக்கலாம். இப்போ விவசாயிகள்னு 134 கோடி நான் வந்து குருவைக்கு கொடுத்தேன்றாரு. சரி, குருவை சம்பா அதுக்கு அடுத்து 3 போகம் விளைவிக்கணும்னா எவ்வளோ இடம் ஹெக்டார் இருக்குது, அதுக்கு வந்து விவசாயிகளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, கடன் எவ்வளோ அவங்க ரத்துப்படி பண்ணியிருக்கணும், அவங்க கோரிக்கைகள் என்ன, அதெல்லாம் பேசணும் இல்லைங்களா? ஆண்டு வருமானம் விவசாயிக்கு எவ்வளோ இருக்குன்னு அதுன்னு 134 கோடி ஒரு பெரிய பணம் மாதிரி, அது என்னமோ ஒரு பெரிய சாதனை மாதிரி அதை வந்துட்டு பெருமையாக வேறு அடிக்கடி பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து 134 கோடி கொடுத்துக்கிறேன், 134 கோடி. அப்படி ஒரு விஷயத்த அவங்க ஞாபகம் கூட வச்சுக்கல, அது காணாது. ஆனால் அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஆகாய தாமரை எடுக்கணும், மிஷின் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறைக்கு அதில் அலாட்மெண்ட் இருக்குது, அதுலேருந்து ஒரு தொகை தான் வந்து விவசாயிகளுக்கு போகுது. மொத்தமாக அப்படியே போகல. அதுவும் எத்தனை மாவட்டம் இருக்குது விவசாயத்தை நம்பி டெல்டாலேயே, அவ்வளோ மாவட்டத்துக்கு 134 கோடின்றது காணாது. அப்போ அந்த புரிதல் இல்லை, அரசியல் புரிதல் இல்லாமல் அவர் பேசிட்டு. நீங்கள் அவரோட பேச்சு பற்றி கூட சொன்னீங்க, வந்து இப்போ அண்ணாதுரை பேச்சு மாதிரி பழைய ஒரு மரபான பேச்சாக இல்லாமல் இது பேசினா கூட, ஆனால் கூட அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்பட ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு கோபம் இருக்குது, கவலை இருக்குது, ஒரு ஆக்ரோஷம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக தான் இனிமேல் பேச்சு இருக்கும். நம்ம எனக்கு இருக்கிற ஒரு மரபான பேச்சுகள் இருக்குல்ல, அது நம்ம ஈடுபடாதுன்னு எடுத்துக்கலாமா? நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவன், அதனால் அதை வந்து வெறும் ஸ்கிரிப்டாலாம் நான் பார்க்கல, அது அவ்வளோ குறைச்சி மதிப்பில்லை. ஒரு நல்ல தரமான படமாக கூட நான் பார்ப்பேன். அதுலேயே ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது, மாடுலேஷன் இருக்குது, ஒரு டப்பிங்கில் எப்படி ஒரு பெப்பு கொடுக்கணுமோ அது இருக்குது. ஒரு இன்னும் பேக்ரவுண்டு மியூசிக் தான் இல்லை, அதுக்கு பதிலாக எதிரில் வந்து விசில் வந்து ஃபோர்க்ரவுண்ட்லேருந்து மியூசிக் கவர் ஆகுது. நீங்கள் வந்து திரை அது அரசியல் விமர்சகராக பார்க்குறீங்க, கொஞ்சம் நீங்கள் ஒரு திரை விமர்சகராகவும் பாருங்களேன். அது வந்து உங்களுக்கு குஷியை தருது, ஒரு சந்தோஷத்தை தருது, ஒரு அழுவ காட்சி இருக்குது, அதில் ஒரு இது இருக்குது. இப்போ படம் நடிக்கிறது இல்லை அவர், அப்போது படம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. இப்போ 5000 பேருக்கு டிக்கெட்டு காட்டின மாதிரியும் அது அப்படி பார்க்கலாம் இல்லையா? இப்போ எடப்பாடி பழனிசாமி போனால் என்ன இது மாதிரிலாம் வருவாங்களா கூட்டம்? அவர் வந்துட்டு என்னப்பா விவசாயம் இப்படி போயிடுச்சு, நெல்லுக்கு வந்து இது இல்லை, அப்போவே அம்மா வந்து காவேரி பிரச்சனை சொன்னாங்க, நான் கூட சட்டமன்றத்தில் பேசினேன், இவர் பேசினே இருக்கும்போது 10 பேர் ஏஞ்சி போயிடுறாங்க. சாப்பிட்றது அரிசியை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இது அப்படி இல்லை இல்லைங்களா? உங்களுக்கு வந்து ஒரு நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. எதாவது என்னமோ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு 5000 பேரை வச்சு ஒரு காட்சி தருது, ஒரு படம் இம்பேக்ட் கொடுக்குறலாம், அது ஒரு நல்ல ஒரு சாதனை சார். அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அதுதான் சார் நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க, அந்த மேடையில் நிற்காம ஓடு எவ்வளோ கஷ்டம் அது. எங்கள் ஸ்டாலின் சார் அது மாதிரி பாட சொல்லுங்க பார்க்கலாம், இல்லை உதயநிதி ஸ்டாலின் சார் இது மாதிரி கையெல்லாம் போட்டு ஆட சொல்லுங்கள். அவரும் நடிகர் தான், இவர் அளவுக்கு பண்ண முடியாது. அதனால் அந்த ஸ்கில் செட்டை வந்து நான் குறைக்க மதிப்பிடல, அது அவருக்கு நல்லா வருது. இப்போ மெஸ்ஸிலாம் ரோட்டில் நடந்து போனால் கூட திடீர்னு ஒரு கால் பந்து வந்து என்ன பண்ணார், கோட் ஷூட்லாம் போட்டிருந்தா கூட அப்படி பாலை ட்ரிபிள் பண்ணி ஷோல்டரில் வாங்கி அப்படி ஹெட்டர் பண்ணி அனுப்பேன். அது அவர் ஸ்டைல். அது மாதிரி விஜய் சாருக்கு அரசியல் மேடையில் போகும்போது அந்த ஸ்டைல் தானாக வருது, அதை பார்க்க தானே அவளுக்கு கூட்டம் போகுது. மற்றபடி இப்போ அவங்க போனவங்களுக்கெல்லாம் நான் எல்லாருக்கும் மோதிரம் போட்டு விட போகிறாரா தாய் மாமன்னு சொல்லிட்டு, அங்கே இறந்தவங்களுக்கே குழந்தைங்களுக்கு அப்போ போகாமல் இன்னும் ஒரு 3 மாதம் போயிட்டு இருந்தால் இந்த தவசம் வந்துட்டுருக்கோம், இப்போ தான் போகிறாரு. அதனால் இது வந்து ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்கிரிப்ட், இட் இஸ் மோர் தென். அது வந்து கிட்டத்தட்ட உங்களை வந்து ஒரு பாகுபலி 3 மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஜனநாயகன் 3 மாதிரியோ அப்படி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது. இப்போ என்னோட நண்பர்லாம் நெல்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அழகாக பார்ப்பார், அப்படி ஃப்ரேமில் வச்சு பார்ப்பார் அழகாக. நமக்கெல்லாம் அது அந்தளவுக்கு வரும், ஏன்னா அவங்க படிப்பு பிரிவு வேறு. சினிஷின்னு ஒரு நண்பர், அது மாதிரி சினிமாட்டோகிராஃபியில் நிறைய நண்பர்கள் எனக்கு போயிருக்காங்க, அவங்க அந்த ஃப்ரேம் அழகாக ரசித்து பார்க்கணும். நமக்கு அது வராது, நமக்கு அது விமர்சனமாக தான் வரும். தாய்மாமன் பற்றி கூட சொன்னீங்க, அவர் சொல்கிறாருன்னா ரீல் தாய்மாமன். ஆமாம், அது ஒரு நேற்று ஒரு கண்டுபிடிப்பு. இப்போ கொலம்பஸ் வாஸ்கோட காமாலாம் போய் ஒவ்வொரு தீவு ஒவ்வொரு நாடெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நேற்று வந்து தமிழ்நாட்டு இலக்கணத்தில் வந்து தாய்மாமன் ஒரு பொருள் உண்டு, ரியல் தாய்மாமா ரியல் தாய்மாமா அப்படின்றது எனக்கு பொருள் தெரியல. நானும் நேற்றுலேருந்து தாவேக்க பேச்சாளர்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நேற்று கூட மாலை முரசில் ஒரு சகோதரர் வந்திருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க அது எனக்கு தெரியல, எனக்கு தாய்மாமன் தெரியும், ஏன்னா நானுமே அந்த பதவி எனக்கு வந்து சகோதரியால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கு, அது பெருமையான பதவி. ஆனால் அது என்ன ரீல் தாய்மாமானா என்ன ரியல் தாய்மாமானா தெரியல, கொஞ்சம் சேர்த்தோ பிரித்தோ விளக்குதுன்னா அவர் அதுக்கு பதில் சொல்லாமல் அவர் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பதில் சொல்லுவாருன்றாரு. எனக்கு புரியல. இவரை கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்லணுன்றாங்க. அது இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்டால் இவங்க தானே பதில் சொல்லணும், அவர் தெரில, அது என்னன்னு தெரில. அது இப்போ மேபி அடுத்த இந்த மாதிரி ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் மேபி சொல்வார் ரியல் தாய்மாமன்னா என்ன, ரியல் தாய்மாமன்னா என்ன. யாரை மீன் பண்ணுறாரு அது ரியல் தாய்மாமன் அப்படிங்கிறத தெரியல சார். அது ஒரு பஞ்சு டைலாக் சார். இப்போது ஒரு கூட்டத்தில் சண்டை நடக்குதுன்னா இந்த சைட்லேருந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அந்த சைடில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா இங்கேருந்து ஒருத்தர் அட்டைக்கத்தின்னு கத்துவாப்புல. கத்தினா குத்தும், அட்டைக்கத்தினா அது பொம்மை வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க.
அட்டையில் கத்தி செய்ய முடியுமா, இல்லை அட்டை கத்தின்றது எப்படி வந்து அப்படி தெரில. அந்த மாதிரி அது வந்து ஒரு ஜோஷ்க்கு சொல்கிற ஒரு வார்த்தையாக தான் பார்க்குறேன். யாரை சொன்னார் தெரில. அதனால தான் நம்ம அந்த இதை தேடுறோம். அதுக்கு என்ன விளக்கம், யார் ரியல் தாய்மாமன் யார் ரியல் தாய்மாமன் தெரில. என்னை பொறுத்தவரைலாம் ஒரு தாய்மாமனுக்கு அழகு வீட்டில் துக்க செய்தி நடக்கும்போது ஊரை விட்டு ஓடுவது அல்ல என்பது எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு குழந்தை காது குத்துதோ இல்லை ஒரு நல்லதோ கெட்டதோ அந்த தாய்மாமன் வந்து கூட இருப்பாங்க. இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸு இந்த குழந்தைங்க இறந்து போச்சுன்னா அப்பா அம்மாவை விட தாய்மாமன் நிறைய அழுகுறதெல்லாம் நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன் கிராமத்தில். ஏன்னா ஃபஸ்ட்டு புள்ள மாதிரி வளர்ப்பாங்க அதை தாய்மாமன்ற அந்த ஒரு இமோஷன் இருக்கும். ஆனால் அதுவும் காட்டுறாரு விஜய் சார், அந்த இமோஷன் எடுத்துகிட்டு வராரு பேசும்போது. பட் என்ன அது நடுவில் கேப் வருது. 8 மாதம் 6 மாதம் இப்போ ஷூட்டிங்க்கு போகும்போதோ இல்லை வேறு எங்கன்னா போகும்போது அந்த மோடு கட் ஆகுது. மேபி அது ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்லேயே அதை ஃபோக்கஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தெரியுது. அவர் நல்ல சப்ஜெக்ட்டு தான், தாய்மாமன்றது நல்ல சப்ஜெக்ட்டு. அதில் ரியல் இருக்குன்றது எனக்கு நேற்று தான் தெரியும். விஜயோட பேச்சுக்கு திமுக சைட்லேருந்து பதில்கள் கொடுத்துருக்காங்க. நேற்று கனிமொழி பேசியிருக்காங்க. அப்புறம் இவரும் செந்தில் பாலாஜியும் ட்வீட் பண்ணியிருக்காரு. வந்து டிகே இளங்கோவன் சொல்லியிருக்காரு. இவங்க வந்து அந்த கரூர்லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி யார் ஓடினாங்க அப்படிங்கிறத கேள்வியிருக்காங்க. தாவேக்கா சைட்லேருந்து நிர்மல்குமார் வந்து இவங்க எப்படி சீக்கிரமாக வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இல்லை சார், அது என்னென்னா திமுகவில் வந்து சரி கரூர் விஜயபாஸ்கரும் தான் வந்தார். அப்போ கரூர் விஜயபாஸ்கருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வித்தியாசம். ஏன்னா ஒருத்தர் வந்து 2 ஹாஸ்பிட்டல்ஸ் வராங்க. புது ஜிஹெச் ஒன்று இருக்குது, பழைய ஜிஹெச் ஒன்று இருக்குது. புது ஜிஹெச்சுக்கு வந்து செந்தில் பாலாஜி வராங்க, பழைய ஜிஹெச்க்கு கரூர் அந்த விஜயபாஸ்கர் போகிறாங்க. அதை இப்போ தாவேக்கால இருக்கிறாரு அதிமுக எம்எல்ஏ, அதை ராஜினாமா பண்ணுறேன் அவர் 2 பேருமே வந்துட்டாங்க. அப்புறமா திருப்பி வந்து இவங்களும் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அது அப்புறம் வேல்சாமிபுரமும் போய் பார்க்குறாங்க. இப்போ பிரச்சனை என்ன, சரி அப்போ இவர் எப்படி வந்தார், எம்ஆர் விஜயபாஸ்கர் எப்படி வந்தாராங்க, அதையும் கேட்க மாட்டேன்றீங்க. சரி ஒருவேளை இப்படி வச்சுக்குவோம், செந்தில் பாலாஜி வந்து சூப்பர்மேன் பறந்து வந்துட்டார், இல்லை ஸ்பைடர்மேன் மாதிரி எங்கேயோ கம்பி போட்டு இல்லை கம் விட்டு கூட வந்திருப்பாரு. நீங்கள் ஏன் சார் 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்க? சரி நீங்களும் போக வேண்டியதானே 5 நிமிஷத்தில். கண்ணெதிரில் சரிகிறாங்க, கண்ணுக்கு எதிரில் போய் பார்க்கணுன்னு தோணலையே. என்ன பண்ணிருப்பாங்க போலீஸு? என்ன படத்துலலாம் காட்டுற மாதிரி விஜய் சாரை வந்து படுக்க வச்சு, நரசிம்மா படத்தில் ஐஸில் படுக்க வச்சு எஸ்பி ஜோஸ் தங்கையா போய் லட்டி வச்சு அடிக்க போகிறாரா? ஒத்துக்கோ நீ தான் பண்ண ஒத்துக்கோ, இப்படியா நடக்கும்? இல்லை பண்ண தான் முடியுமா? அந்த மாதிரி ஒரு காட்சியோ இல்லை வெளியில் போய் சொன்னால் என்ன ஆகும்? கலவரம் வெடிச்சிடும் தமிழ்நாடு பூரா. ஏன்னா மக்களுக்கு விஜய் சாரை பிடிக்கும். அவரு தயாராக இல்லை அரெஸ்ட் ஆகிறதுக்கு, அவருக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் அப்படி நடந்தால் என்ன நடந்திருக்கும் அது புரிஞ்சிக்காமல் அவர் என்ன மனநிலையில் இருந்தார், என்ன பிரச்சனையோ அவருக்கு பாவம் அண்ணாத்துக்கு அவர் போயிட்டார். மற்றபடி வந்த செந்தில் பாலாஜி ஏன் வந்தான்னா ஏன் செந்தில் பாலாஜி வந்ததில் என்ன தப்பு? சரி இப்போ ஃபயர் இன்ஜின்னு ஒரு பிரச்சனை வருது, ஃபயர் இன்ஜின் வந்து நெருப்பு இப்போ நம்ம வீட்டில் பற்றி நேரிது, வந்த ஃபயர் இன்ஜினை ஏன்ப்பா 5 நிமிஷத்தில் வந்து நான் கேட்குறோம், இல்லை வந்த ஆம்புலன்ஸ் ஏன்ப்பா 3 நிமிஷத்தில் வந்து நான் கேட்குறோம். ஒரு ஆபத்துன்னும் போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சீக்கிரமாக போனதான் என்ன சார் தப்பு? ஏன் இயற்கையாக நடந்திருக்கக்கூடாது? அதை எல்லாமே செயற்கையாகவே பார்ப்போமா குறுகிய பார்வையில்? இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது இயற்கையாக வாங்குறாங்க, நான் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா எல்லாருக்கும் லஞ்ச பணம் வேணும்னு வாங்கினீங்க. இப்போ அந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜி வாங்கலை கொள்ளலை, நான் அதுக்கு போகலை. ஆனால் இந்த விஷயத்தில் அவர் இயற்கையாக யாராக இருந்தாலும் செந்தில் பாலாஜி உண்டியாக வந்தாங்கங்க, பாஜகலேருந்து வந்தாங்க, லோக்கலில் தொண்டர்கள், விஜயகாந்த் அவர்கள் கட்சியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துலேருந்து வந்திருந்தாங்க, அதிமுகலேருந்து இருந்தாங்க, திமுகலேருந்து இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் கட்சிக்காரங்க தானே. அப்புறம் ஊர் பொதுமக்கள் வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் 3 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வந்தவங்களாம் இருக்கிறாங்க. செய்தி கேட்டவங்கன்னா ஐயோ அம்மா அப்பான்னு கத்தின்னு ஓடி வந்தவங்களாம் இருக்கிறாங்க. செய்தியாளர்கள்லாம் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கேமரா வந்துச்சு, அவங்களுக்குலாம் நான் தெரியுமா இப்படி ஒன்று நடக்குதுன்னு? செய்தி கேட்டு வர்றது தானே சார். இப்போ அவ்வளோ கேமரா வந்துச்சு இல்லை முன்னாடி, அவங்களெல்லாம் போய் கேட்டுன்னு இருப்பீங்களா? எப்படி 3 நிமிஷத்தில் வந்தீங்க, எப்படி 4 நிமிஷத்தில் வந்தீங்க? உங்களுக்கு பத்திரிகையாளர்கள்லாம் முன்னாடியே தெரியுமா இப்படி நடக்குதுன்னு? ரிப்போர்ட்டர்கள்லாம் தெரியுமா ஆல்ரெடி போலீஸ் இந்த மாதிரி ஒரு சதி கோட்பாடு பண்ணிக்கிறாங்க, எல்லாம் செத்து போயிடும் தெரியுமா? அப்படி போய் கேட்பீங்களா? செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி வந்தாங்களா கேமரா, அவங்கள போய் கேட்பீங்களா ஏன் இப்படி சீக்கிரமாக வந்து கேட்பீங்களா? லாஜிக் இருக்கா இதில்? அப்போ முழுக்க அரசியல் ரீதியான கேள்வி தானே இது, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் வர கேள்வி தானே இது. கேள்வியே தப்பு. கேள்வி ஏன் இவர் வரலன்னு கேட்கணும், ஏன் இவர் ஓடுனார்னு கேட்க, இதை மறைக்க இதை கேட்குறேன். அது தெரியல. ஆனால் நாட்டு மக்கள் அவர் சொல்கிறது தான் நம்புகிறாங்க. அதுதான் கோர்வையாக அழகாக இருக்குது, வைபாக இருக்குது, சாங்லாம் போட முடியும், இன்ஸ்டாலெல்லாம் ஃபேமஸ் ஆகணும். இப்போ மகேஷ் பொய்யாமை ஏதோ பண்ணார், அழுகுறாரோ கண்ணில் தண்ணி வந்தால் பாவம், அதை வச்சு அவர் பேக் ஃபயர் ஆச்சா?
சார் எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. இவர் எனக்கு தெரிஞ்சு மகேஷ் பொய்யாமல் இவர் கம்முன்னு போய் நின்று இருக்கலாம். அவர் ஏதோ ட்ரை பண்ண, இல்லை அவருக்கு நேச்சுரலாக அழ வரவா அது என்னவோ தெரில, அது வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது அதை வச்சு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அது அந்த விஷயத்த செந்தில் பாலாஜி சார் சூப்பர். அவருக்கு அப்படியே கை கட்டின்னு கம்முன்னு நின்றுட்டார். எதுக்கு? சும்மாவே நம்ம மேலே 2 கேஸை எழுதி விட்டுருவாங்க. இது வேறு அதிகமாக எதோ அதுக்கு எதனா சொல்லுவாங்க, கம்மியாக எதோ அதுக்கு எதனா சொல்லுவாங்க. அதனால் நம்ம சோகமாக அமைதியாக நின்றுட்டாப்புல. அதுக்கப்புறமா ஒன்று அதில் எனக்கு கேட்டால் தப்பு என்னென்னா, கரூரில் எஃப்ஐஆரில் விஜய் சார் பேரை சேர்த்துருக்கும். அது சேர்க்காம விட்டது தப்பு. 2வது விசாரணை ஆணையம் போட்டது தப்பு. அவ்வளோ அவசரமாக என்ன விசாரணை ஆணையம் போட்டு என்ன பண்ண போகிறாங்க? அவங்க விசாரித்து இது சரி இது தப்புனுவாங்க. அது தண்டனை கூட கொடுக்க முடியாது. அதெல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் அது தேவையில்லாமல் போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் பிரச்சனை. அப்புறம் எஸ்ஐடின்னு ஒன்று போட்டாங்க. அதுக்கு ஒரு அதிகாரியை நியமனம் பண்ணுறாங்க. அந்த அதிகாரி வேணான்றீங்க. ஆனால் அந்த அதிகாரி இன்றைக்கி கூட கூப்பிட்டு வச்சு முக்கிய பதவி கொடுத்து தாவேக அரசில் வச்சுருக்கிறீங்க கூட. ஏன்? இப்போ அஸ்ராகாருக்குன்ற ஒரு மீது அன்றைக்கி நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்றைக்கி தெரியுது அஸ்ராகாருக்கு நல்ல அதிகாரி. அப்போது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல். அன்னைக்கு ஸ்டாலின் கெட்டவர், ஆட்சியில் உட்கார போகிறோம், முதலமைச்சர் ஆகிட்டோம், இல்லை அந்த மூடில் இருக்கும்போது முன்னாள் முதல்வர் போய் மரியாதை நியமனமாக அரசியல் நியமனமாக போகிறாங்க. எதுக்கு அரசியல்? உங்கள் பார்வையில் அவர் தப்பு பண்ணுவோம். அவரெல்லாம் போய் பார்க்கவே வேண்டியது. இப்போ நேற்று கூட பேசும்போது சொல்லியிருக்காரு, கரூரோட ஒரு கம்பெனி ஓனர் காணாமல் போயிட்டார், இன்னொருத்தர் சிங்கப்பூரில் இருக்கார், இன்னொருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாலின் சாரை சொல்லலை, அவருக்கு என்ன மேலே எனக்கு மரியாதை உண்டுன்னு சொல்கிறாரு. சார் அதெல்லாம் கிண்டல் பண்ணி பேசுகிறேன், நகைச்சுவையான பேச்சு. அதில் ஒன்றும் பெரிய ஆபாசம் அவதூறு இல்லை சார். இப்போ 5000 பேர் என்டர்டெயின் பண்ணோம்ல, எப்படி பண்ணுறது? புக் எத்துன்னு கடந்த காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஈவா வேலு அவர்கள் திருவண்ணாமலையில் அரசியல் பண்ணுகிறார், அவர் ஊழல் பண்ணியிருக்கிறார், அது தொடர்பாக அவர் மருத்துவமனைக்கு இருக்கிறதாக தகவல் என்ன பண்ண தூக்கிடுவாங்க. இதெல்லாம் விஜய் சாருக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு ஃபயர், ஒரு வைப் இருக்குது. அதனால் அவர் அப்படி தான் பேசுவார். அதனால் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நடவடிக்கைகள் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேசும் பொருளை விட உண்மையிலே அவங்களாம் தப்பு பண்ணியிருக்காங்க, ஒரு ஊழலாக இனிமேல் வரும் எடுப்பேன் அவ்வளோ இருக்குதுன்றாரு. பேசாதீங்க, செஞ்சு காட்டுங்க. நானும் பார்க்கணும் இந்த ஊழல் அதெல்லாம் ஜெயிலுக்கு போகிறதுலாம் எனக்கு ஒரு பத்திரிகையாளராக சந்தோஷம்தான். அப்படியே கூட கொஞ்சம் இந்த எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு மண்ணு திருடின கேஸ், அது மாநில கட்சி போலீஸ் தான் விசாரிக்குது. உண்மையிலே காவேரி ஆற்று ஓரத்தில் மண்ணு திருடு போச்சா இல்லையா, இல்லை சொத்து அதிகமாக குவிச்சுக்கா, அதையும் நியாயப்படி விசாரிக்கும். அதே அதான் நேற்று விஜயோட பேச்சில் எல்லாருமே கொண்டாடுறது அந்த ஊழல் பற்றின பேச்சு தான். அரசு அலுவலகங்களில் பணம் கேட்டால் கொடுக்காதீங்க, விஜய் ஆட்சி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, லஞ்சத்தால் மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் அது ஒரு சிக்கல் தான், அது இல்லைன்னு. அது நம்ம போன்ற பத்திரிகையாளருமே அதை வரவேற்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த பழி வாங்குற அரசியல் பேசுகிறத விட்டுட்டு அதை நீங்கள் பழி வாங்கிக்கோங்க, யாரும் வானான்லாம் சொல்ல. ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னா தண்டனை கொடுங்க, தப்பு கிடையாது. கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்த, கோர்ட்டு தண்டிக்க போகுது, அதில் மாற்றுக்குது. அதையே பொழுதுக்கு பேசிட்டு தேஞ்சு போன டேப் மாதிரி. இப்போ திமுக தீய சக்தின்னு யாருன்னு தெரியாதா தமிழ்நாட்டில்? இல்லை அதிமுக ஊழல் சக்தின்னு தெரியாதா? நீங்கள் யாருன்னு தான் தெரியாது மக்களுக்கு. அவங்கள குறை சொல்லிட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணின்னு இருக்கீங்கன்றது தான் போக போக தெரியும். அவங்க 2 பேரும் அடையாளம் காட்டியாச்சு, அவங்களுக்கு மக்களுக்கு தெரியும். சும்மா மக்களுக்குன்னா ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உங்கள் மீது ஒரு நம்பிக்கை, உங்கள் மீது ஒரு கவர்ச்சி எல்லாம் இருக்குது. அது போக போக தான் தெரியும் உங்கள் கதை. இப்போதைக்கு உங்கள் சாயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்க ஆரம்பிச்சிச்சு. என்றைக்கு வாஷிங் மிஷின்னு நீங்கள் ஒரு பேர் எடுத்திருக்கீங்களோ தமிழக அரசியலில், இன்றைக்கி அதுவே உங்களுக்கு கிடைத்த முதல். சார் அவர் தேர்தலை தொடர்ந்து கூட ஜெயிச்சுக்கிட்டோம் சார், 50 வருஷம் கூட இருந்துக்கிட்டோம். ஆனால் அவருக்கு இப்போது இதெல்லாம் ஒரு அழகான அரசியலே இல்லை. குதிரை பேர் அரசியலுன்ற ஒரு அத்தியாயத்தை தமிழ்நாட்டில் தொடங்கின ஒரு கட்சி தாவேக. அது யார் தலைமையில் தொடங்கப்பட்டது, யாருக்காக தொடங்கப்பட்டதுன்னா, முதலமைச்சராக விஜய் அவர்கள் தொடர்ந்து இருக்கணும், இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி, பயம், பதட்டத்தினால அவசரத்தை தப்பு மேலே தப்பு. விஜயபாஸ்கர் சொல்கிறார் நிரந்தர முதல்வருங்கிறாரு. இவர் இடைத்தேர்தலில் திமுகவை வெளுத்து விட்டுருங்கிறாரு. இல்லை, பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கரூரில் இடைத்தேர்தல் வருதோ இல்லை மற்ற இடத்துல இடைத்தேர்தல் வாக்குகள் சேகரிப்பதற்காக சொல்லப்படுகிற வார்த்தைகள். நேற்றே ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஒரு எம்எல்ஏ நேற்று பேசுவோம், உங்கள் சின்னம் இளைஞர்கள் சின்னம், குழந்தைகள் சின்னம் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய பேச்சு. தேர்தல் வேலையை நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கரூரில் ஒரு தேர்தல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தாவேகாவுக்கு நேற்று வெற்றி. மக்கள் நிறைய இடத்துல சேர்ந்துருக்குறாங்க, அவங்களெல்லாம் பார்க்குறாரு, கை காட்டுறாரு, விசிலுக்கு ஓட்டு கேட்டிருக்காங்க அந்த கூட்டத்திலேயே. அதனால் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க.
அது மாதிரி இந்த விஜய் பேச மாட்டக்கார் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் பேசுனதுக்கே குளத்தூரில் வந்து குத்து புரோட்டா போட்டாங்க. இன்னொன்று வந்து விஜய் வந்து லெஸ் டாக் மோர் ஒர்க் அப்படின்னு ஒன்றும் இல்லை, அவரு சொல்லியிருக்காரு. பஞ்சு டைலாக் நிறைய கொடுக்குறாரு, பஞ்சாக பேசுகிறாரு. கத்தி படத்தில் கூட கத்தி கத்தி பேசியிருப்பாரு மக்கள் நலனுக்காக. பட் இப்போது பொது வாழ்க்கையில் வந்திருக்காருன்னும் போது பார்த்திங்கன்னா அவர் இது பேசுறது தப்பு இல்லை. ஆனால் என்ன ஒன்றுனா, நிறைய விஷயத்த சொல்ல மறந்த கதை மாதிரி மறந்துட்டு போகிறாங்க. இப்போ இவர் ஒரு சில மாவட்டத்துலலாம் இவங்க எம்எல்ஏ ஜெயிக்கவே இல்லை. 5 நிமிஷம் பேசுனதுல குளத்தூர் தோத்து போச்சு, ரைட்டு, புரிஞ்சிக்க முடியுது. ஒரு சில மாவட்டத்தில் அவங்க எம்எல்ஏ ஜெயிக்கவே இல்லை, விசில் ஜெயிக்கவே இல்லை. ஏன் நீங்கள் பேசுன அந்த கரூர்லையே அவ்வளோ விஷயம் நடந்துச்சு. கரூரில் அதிமுக ஜெயிச்சுது இவர் நின்று பேசின இடத்துல. விராலிமலையிலேருந்து இப்போ ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்காரு, அங்கே ரெட்டையில் ஜெயிச்சிருக்கு. அப்போ அங்கெல்லாம் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணலையா? நீங்கள் திருச்சி வரலும் போனீங்க, பக்கத்தில் புதுக்கோட்டையில் விராலிமலையில் இவர் ஜெயிக்கிறார். அப்போ உங்களோட பிரச்சாரம் அங்கே ஈடுபடலையா? அப்போ மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில நீலகிரிஸில் எம்எல்ஏவே கிடையாது. இப்போ இதெல்லாம் என்ன காட்டுது? கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டமாக என்னமோ வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டே வரலை, அதாவது ஜெயிக்கலை. ஓட்டு வந்திருக்கு, ஜெயிக்கலை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில்? அது ஒரு பஞ்சில் அந்த தொண்டர்களை சந்தோஷப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். அதற்காக அவர் சொல்கிறாரு 5 நிமிஷத்துலங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் தேர்தலில் தோற்றுருக்குறாங்க. தேர்தலில் தோத்தாதான் அவங்களுக்கும் ஒரு சில விஷயம் புரியும் இல்லையா? அவரெல்லாம் அதுக்கு முன்னாடி முதல்வர் என்ன சொல்லிட்டு இருந்தார்? முன்னாள் முதல்வர் 2.0 லோடிங், நான் முதல்வன், நான் புதல்வன், நான் அது, நான் இது, நாங்கள் இதை பண்ணோம், வட சென்னை வளர்ச்சி திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை சொன்னீங்க. குளத்தூரில் நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க. பட் ஜனங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கோவம் உங்கள் மேலே இருந்திருக்கு. நீங்கள் உள்ளபடியே மனசாட்சி உள்ளவங்க யாருன்னா போய் குளத்தூரில் போய் பார்த்தாங்கன்னா, என்ன எல்லாமே பண்ணி வச்சுக்கிறாங்க, என்ன பண்ணல அப்படின்னு இருக்கும். அப்போது ஏன் அப்படி தோக்குது அப்படின்னு நம்ம உள்ளே கேட்டோன்னா, எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, யாருன்னா ஒரு தேவைகள் எதனா ஒன்று வராங்கன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த இன்டராக்ஷன் இல்லை. இந்த பப்ளிக்கோட அந்த ஒரு பந்தம் என்பது போய்விட்டு, பப்ளிக்கோட அந்த ஒரு நடைமுறையில் நமக்கு இவர் தான் அப்படின்றது இல்லாமல் அவர் வந்து ஒரு முதலமைச்சராக அப்படி அந்நியப்பட்டு போயிருக்காங்க. அப்போது அவங்க வந்து எம்எல்ஏவாக பார்க்கல, அவரை வந்து முதலமைச்சராக பார்த்துருக்காங்க. முதலமைச்சர் தொகுதிக்கு அவர் செஞ்சுக்கிறாரு, நமக்கு என்ன அப்படின்றதுனால ஓட்டு போட மாட்டோம். இது ஒரு பாடம். இந்த பாடத்தை வந்து உங்களுக்கு உண்மையிலே அரசியல் தெளிவு இருந்தால் என்ன பண்ணோம், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதவியெல்லாம் ஏற்றிக்கிட்டதுக்கப்புறம் கதவை மூடிக்கிட்டு குளத்தூர் வழியாக போனோம். இவ்வளோ பண்ணிக்கிறாப்புல இருந்தாலும் இந்த மனுஷன், கட்சி இவ்வளோ ஸ்ட்ராங்கு, முதலமைச்சராக இருக்கிறவரே தோக்குறாருன்னா நாளைக்கு நம்ம சரியாக பெரம்பூருக்கு செய்யலைன்னா நம்மளும் தோற்று போடுவோமோ அப்படின்ற அந்த பயம் வந்துச்சுன்னா நீங்கள் கலைஞர். இல்லை தோத்தா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா. நீங்கள் இது ரெண்டும் இது பண்ண மாதிரி தெரியல. நீங்கள் அதை விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? காமெடி பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ காமராஜர் ஐயா தோத்துட்டாரு, அதனால தாத்தாவோட அரசியலை வந்து நம்ம ஐயா அவரோட அரசியலை குறைச்சி மதிப்பிட முடியுமா? இல்லை அது குறைச்சி தான் யாருன்னா மதிப்பிட்டா அதை பேசுனா அதை யாருன்னா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? சொக்க தங்கம், தைரியம். அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு தலை சிறந்த அரசியல்வாதி, தலை சிறந்த ஒரு ஆண்மகன் அரசியல்னா அது ஐயா காமராஜர் தான். கிங் மேக்கர், கரைப்படையாத கருத்துக்கு சொன்னோம். அதை வந்து தோக்கடிச்சாங்க. அது அது யார் தப்பு? அது இப்போது நான் வந்து ஒரு விஷயம், நான் ஐயா காமராஜரையும் ஸ்டாலின் அவர்களையும் ஒப்பீடு பண்ணல, தோல்வியை ஒண்டி தான் பேசுகிறேன். அதனால் ஒருத்தர் தோற்று போயிட்டாங்க. இப்போ இவர் இருந்தார், நல்லக்கண்ணு இருந்தார். நல்லக்கண்ணு வந்து அரசியலில் வாக்கு அரசியலே அவருக்கு ஒரு பேரோ எதுவுமே கிடையாது. வாக்கு அரசியல் என்பது வேறு, அரசியல்வாதியாக பேர் எடுப்பதுன்னு வேறு. வாக்கு அரசியலில் தான் ஸ்டாலின் சார் இருக்கிறார். அரசியல்வாதியாக இன்னும் ஒரு பெரிய பேர் எடுத்த மாதிரி நான் ஏற்றுக்கல. எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்து சொல்லுவேன். அவங்களாம் அரசியல் இன்னும் பெரிய ஆளுமைகளை பேர் எடுக்கல. அப்போது இவங்கெல்லாம் தோற்று போகிறாங்கன்னா விஜய் சாரும் அந்த ஃப்ரேமில் கூட அவருக்கு சிக்கல் வரலாம். அதனால் திஸ் இஸ் குளத்தூரில் கொத்து போரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசலாம். நாளைக்கு ஒருவேளை பெரம்பூரில் நீங்கள் நின்று தோற்று போட்டிங்கன்னா அப்போ பெரம்பூரில் வந்து பேல்பூரி பானிபூரி போட்டாங்கன்னு அவங்க பேசினாங்கன்னா, அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறத விட்டு மக்களுக்கு தேவையான சிந்தனைகள், மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொண்டு போகிறது தான் ஒரு அரசியல் ஆளுமைக்கு சேஃபாக இருக்கும். அதுதான் வந்து இயல்பாக அது வந்து நல்லாயிருக்கும். ஆமாம், நேற்று பேசும்போது அந்த சட்டசபையில் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே வெளிநாடு ஓடிட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ஆனால் திமுக சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த நாள் நாங்கள் ஆதாரங்கள் கேட்டோம், எந்த பார்ட்டி எந்த ஃபண்டுன்னு கேட்டோம், அதுக்கு சொல்லலை, அவை குறிப்பிலிருந்தே அது நீக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுங்க எல்லா நேரத்துலையும் எல்லாரையும் ஏமாற்ற முடியாது. இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறீங்களா, அதில் வந்து ஐயா ஆதவு ஜாம்பவான்
அவங்க ஃபேமிலி இருக்கிறதுலே பெரிய குடும்பம், இன்னைக்கு இந்தியாவிலேயே எல்லாருக்கும் துட்டு கொடுக்குற குடும்பம், ஒரு கட்சிக்கு கொடுக்குற குடும்பம் ஒன்று இருக்குன்னா அது அவங்க மார்ட்டின் ஃபேமிலி தான். மார்ட்டின் சார் ஃபேமிலியில் பிஜேபிக்கு காசு கொடுத்துருக்காங்க, ஏடிஎம்கே டிஎம் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. தாவேக்காக்கு ஆளே கொடுத்துருக்குறாங்க, ஐயா ஆதவியே கொடுத்துருக்குறாங்க ஒரு படி மேலே போய். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பார்ட்டி ஃபண்டில் எதனா டவுட் இருக்குன்னா அவரை கேட்டால் சொல்லிட்டு போகிறாரு என்ன ஏதுன்றது. பார்ட்டி ஃபண்டை பற்றிட்டு இந்த பார்ட்டி ஃபண்டுங்களையா, அதாவது லாட்ரியில் வந்த பணத்தை தூக்கி அரசியல் கட்சிகளுக்கு பாண்டாக கொடுக்குறவரை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பேசுகிறீங்க. எனக்கு அதில் வந்து எல்லாம் ஒன்று அப்படின்ட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாம், திமுக பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கு. இப்போ உங்கள் கூட இருக்கிறவங்க பார்ட்டி ஃபண்டு கொடுத்தவங்க எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் சோஷியல் சர்வீஸ் எதுனா பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் எதனா ஃபவுண்டேஷன் எடுத்துறீங்களா? தவறான கட்சிகளுக்கு ஐயா ஆதவு பணம் கொடுத்து, ஐயா ஆதவு திமுகவில் இருந்தவர் தானே, ஐயா ஆதவு விசிகாவில் இருந்தவர் தானே. அப்போது திமுகவை வந்து ஊழல் கட்சி சொன்னீங்க, கல்லாப்பட்டி கூட்டணி விசிகாவை சொன்னீங்க. அதிலிருந்து வந்த ஆதவு வந்து எப்படி நல்லவராக இருப்பார்? இப்போ பார்ட்டி ஃபண்டு பற்றி பேசும்போது இந்த பார்ட்டி ஃபண்டு மாதிரி விவகாரத்தில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டு ஐயா ஆதவை பற்றி ஏன் விஜய் அவர்கள் பேச மறுக்கிறார்? அதாவது இவங்கெல்லாம் தப்பு, நான் ஒண்டி கரெக்டு அப்படின்றது தான் அங்கே பிரச்சனை. பார்ட்டி ஃபண்டுன்னு வரும்போது இது எல்லா பார்ட்டிக்கும் பொருந்தும். எல்லா பார்ட்டியும் வந்து தப்பு பண்ணியிருக்கு. இந்த லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவில் சசிகலாவை சேர்த்துக்கலாம், அதுக்கு கட்சியில் பிரச்சனை இல்லாமல் ஓரளவு நல்லா இருந்திருக்கும். வந்தாங்க, என்னென்னலாம் வேலை நடக்கும் போது தெரியல. இப்போ இவங்கெல்லாம் ஒரு கட்சியில் போய் சேர்ந்தாங்கன்னா அந்த கட்சி அவங்களுக்கு சொந்தமாகிடும். ஆனால் கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதனால் பார்ட்டி ஃபண்டுன்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சால் அது வந்து பார்க்கணும். இப்போ இனிமேல் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, லஞ்ச லாவணி எவ்வளோ வந்து குறைக்குதுன்றது பார்க்கணும். சமிக்கைகளை ஒரு சில அமைச்சர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு ரமேஷ், அப்புறம் இவர் லோகேஷ், அவங்களாம் வந்து ஊழல்கள் குறையிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்படுது. ராஜ்மோகன் துறையில் ஊழல் குறையிறதுக்கு முயற்சி எடுக்கிற மாதிரி பேசப்படுது. அதெல்லாம் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. பட் பார்க்கணும். பட் விஜய் சாரோட அந்த சேர்க்கை, விஜய் சார் செய்கிற அரசியலில் வந்து நம்பிக்கையாக இல்லை. ஒரு சில அமைச்சர்கள் பண்ணுறதுல எனக்கு வந்து பார்க்கும்போது ஓகே, உண்மையிலே இவங்க தான் வந்து நல்லது செய்யணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ பில்டிங்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எல்லாரும் வர வேணாம், ஃப்ளாட்டு இருக்கிற இடத்துலையே ஆன்லைனில் பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக லஞ்சன்றது கொஞ்சம் குறையும். நம்ம அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அதனால் அப்போ பார்க்கணும். ஆனால் விஜய் சார் தொடர்ந்து ஊழல்வாதிகளே கட்சியில் சேர்க்கிறாரு. அப்போ அவரோட நோக்கம் என்னன்றது எனக்கு புரியல. மேபி சின்ன சின்ன தப்புகளை வந்து தடுத்துட்டு பெரிய தப்பாக எதனா செய்கிறதுக்கு எதனா பெரிய ஸ்கெட்ச் இருக்கான்னு எனக்கு தெரியல. அது 5 வருஷம் ஆனால் தான் தெரியும். ஏன்னா 5 வருஷம் கழிச்சு தான் வைகோ சார் உண்மையெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணியில் இருக்கும்போது பேச மாட்டாராம், அவர் கூட்டணி விட்டு போனதுக்கப்புறம் பேசுவாராம். அப்போ 5 வருஷம் கழிச்சு நிறைய மேபி எது உண்மை அப்படின்றது நமக்கு வெளியில் வரும். நன்றி சார்.